ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு வெசல், ஒரு ஐட்டம்னு சொல்ல முடியாது, ஒரு புது வெசல் ஒன்று காமிக்க போகிறேன். புது பாத்திரம். இன்ஃபேக்ட் அது எங்கள் ஒரு 3 months முன்னாடி எங்கள் சித்தப்பாவுக்கு ஒரு 70th பர்த்டே வந்திருந்தது. அதுக்கு போயிருந்தப்போ அவங்க ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அது அப்படியே போட்டு வச்சுட்டேன், யூஸே பண்ணலை. ஸோ இப்போ இந்த நவராத்திரி டைமில் அதை எடுத்து, அதாவது பாயசம் பண்ணுறதுக்கோ, இல்லை பால் பாயசம் ஒரு சேமியா பாயசம், இன்ஃபேக்ட் பால் சம்மந்தது, வெல்லம் சம்மந்தது பண்ணலாம், ரொம்ப நல்லது. அதனால் இந்த நவராத்திரி டைமில் அதை எடுத்திருக்கேன். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்ன பாத்திரங்கிறத காமிக்கிறேன். ஒரு நல்ல எக்ஸலண்ட் ரிட்டர்ன் கிஃப்ட் அது. அந்த 70th பர்த்டே அன்றைக்கி 3 months முன்னாடி போனது இப்போ தான் எடுக்க எனக்கு கை வந்தது. ஸோ அது இந்த நவராத்திரி டைமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது உங்கள்கிட்ட நான் காமிச்சு ஷேர் பண்ணுறேன். வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ப்ராடக்ட். ஸோ அதை காமிக்கிறேன். இது நல்ல அடிகனமான பாத்திரம், பால் காய்ச்சிற பாத்திரம். இன்ஃபேக்ட் இதில் பாயசம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது பால் பாயசம் பண்ணலாம். ஸோ இது அப்படி எடுக்கவே இல்லை, இப்போ தான் எடுத்திருக்கேன். இன்ஃபேக்ட் இது 1 லிட்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்ல கனமாக இருக்குது. ஸ்டீல் நல்ல கனமான ஸ்டீலு. இது ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது ஒன்று, இதுவும் அதே மாதிரி தான். இது பெரிய சைஸ். இதில் 2 liters பால் காய்ச்சலாம். இதுவும் நல்ல சூப்பராக இருக்குது. நல்ல அடிகனமாக, நல்ல கனமான பாத்திரம். இதெல்லாம் அவ்வளோ லேஸில் பிரேக் ஆகாது, ரொம்ப கனமாக இருக்குது. ஸோ வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். ஸோ ரிட்டர்ன் கிஃப்ட் பண்ணும்போது நல்லா யோசித்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 1 liter காய்ச்சலாம், இதில் 2 liter காய்ச்சலாம். ஸோ இதுதான் உங்கள்கிட்ட காமிக்கலான்னு எடுத்தது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.